இந்தியால ஐஎஸ் பயங்கரவாதம் எந்த அளவு ஊடுருவி இருக்குன்னா முந்தானேத்து கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்வு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர்ல அரபிக் காலேஜ்ல அரபு கற்று தருவதாக சொல்லி ஐஎஸ் பயங்கரவாதத்துக்கு மாணவர்களை பயிற்சிக்குள்ளாக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து என்ஐஏக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்ன நடந்தது, உண்மையும் பின் விவரமும் இந்த காணொலியில பார்க்கலாம். வெல்கம் டு த கேடிவி. மக்களே, நம்ம எல்லாரும் இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் விதமாக இந்த டார்கெட்டா முஸ்லிம் காலேஜஸ், முஸ்லிம் விடுதிகள் அப்படிலாம் போயிட்டு அவங்க கிட்ட போய் நாங்க அரபிக் கத்தி தரோம் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு அங்க இருக்க மாணவர்களுக்கு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆள் அனுப்பி விடுவாங்க. இதுதான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்டர் லைன்ல இருக்க அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ப்ராஸ்டிடியூட்டா அனுப்பிச்சு விடுறதும், ஆண்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தற்கொலை படைக்கு ஆண்களை அனுப்பி விடுறதும், இப்படிதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல ஒரு சம்பவம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்சு. அதாவது 2022 என்ன நடந்துச்சுன்னா, முபின் அப்படின்ற ஒரு பையன் கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. கார்ல கேஸ் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. அதுல முபின் ஒரு பையன் மட்டும் தான் இருந்தா. அவன் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது அந்த கேஸ் வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த இடத்துல வந்து அவன் மட்டும்தான் வந்து உயிர் போச்சு, அவனோட உயிர் போச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ உள்ள வராங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உள்ள வந்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவன் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் வீட்டுல செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது 75 கிலோ வெடிபொருள் வந்து அவன் வீட்டுல கைப்பற்றி இருக்காங்க. அதாவது பெரிய பிளான் போடப்பட்டிருக்கு இந்தியாவுல. அதாவது அந்த கோயம்புத்தூர் பகுதியில வந்து பெரிய பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாத அமைப்பால இவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத வந்து என்ஐஏ கண்டுபிடிக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அவன் மட்டும் இல்லாம அவங்க கூட 4 பேர் வந்து சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பையன் முபின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது அவன் வீட்டுல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கிறாங்க. இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் வந்து முபினும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர் அந்த வீட்டு உள்ள போறாங்க ஒரு சாக்கு பையை எடுத்துட்டு. அந்த சாக்கு பையில் தான் இந்த வெடிபொருள், இந்த வெடி மருந்தெல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் வீட்டுல ஒரு அரபிக் புக், குரான் மட்டும் இருந்திருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு இவனை ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது இவன் வந்து ஒரு அரபிக் காலேஜ்ல வந்து அரபு சொல்லி கொடுத்திருக்கான். இப்பதான் வந்து என்ஐஏக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இந்த என்ஐஏக்கு வந்து இவன் எங்க போய் அரபு சொல்லி கொடுக்குறான்னு போது அவன் வீட்லயே வந்து அந்த அரபு சொல்லி கொடுக்குற கிளாஸ் வந்து இவன் எடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் வந்து ஒரு அரபு சொல்லி கொடுக்குறான், ஒரு டீச்சர் அப்படின்றத தாண்டி இவனுக்கு வந்து இலங்கையில 2019 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது. ஒரு ஃபேமிலியா சேர்ந்து இந்த வெடிமருந்து வச்சு இந்த ஈஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்றாங்க. அந்த நடந்த சம்பவத்துக்கும் இவனுக்கும் இங்க வந்து லிங்க் இருக்கு. எப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு நபர் இருக்காரு. அந்த நபருக்கும் இலங்கையில நடந்த பிளாஸ்டுக்கும் ஒரு சம்பந்தம் வருது. சம்பந்தம் நடக்கும்போது அங்க வந்து இலங்கையில அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ விசாரணையில கோயம்புத்தூர்ல இருக்கவருக்கு வந்து சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்க அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கோயம்புத்தூர்ல இருக்க இந்த நபருக்கும் முபினுக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கோயம்புத்தூர்ல இருக்க நபரை பத்தி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது முபினை வந்து பிடிக்கிறாங்க. முபினை தேடும் போது முபின் 2019 அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அப்போ வந்து நிறைய கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு முபினை வந்து போலீசார் விட்டுறாங்க விசாரிச்சுட்டு. இந்த வழக்குல வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டு ஒரு 4 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. முபின் கூட இருந்த 4 பேர், முபின் வந்து இறந்துட்டான், முபினோட இருந்த 4 பேரை வந்து கைது செய்யப்படுறாங்க போலீஸ். இந்த கேஸுக்கும் முந்தா நேத்து கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னா, கோவை, திருச்சி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்ல வந்து அரபு கல்லூரி, அரபிக் காலேஜ்ல வந்து நாங்க அரபு சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு வந்து ட்ரைன் பண்ணி அவங்க அனுப்புறதா வந்து ஒரு செய்தி வந்து என்ஐஏக்கு வந்து வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து வந்து என்ஐஏ வந்து அந்த பகுதியில இருக்க காலேஜ் எல்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கோவை அரபு காலேஜ்ல உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்க விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு பல திடுக்கிடும் உண்மைகளும் ஆவணங்களும் வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அந்த காலேஜோட ஓனர் ஜமீல் பாஷா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு வந்து மாணவர்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க. இவங்க எந்த இடத்துல ட்ரெயின் பண்றாங்கன்னா, ஈரோடு சத்தியமங்கலம் வனப்பகுதியில வந்து இந்த கன் ஷூட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சு விடுறாங்க மாணவர்களை. அந்த காலேஜோட ஓனர் ஜமீல் பாஷா கைது செய்யப்படுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஐஎஸ் தீவிரவாதி அமைப்புக்கு வந்து மாணவர்களை ட்ரெயின் பண்ணி இந்த காலேஜ்ல இருந்து நாங்க அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அவர் விசாரிக்கும் போது உண்மை வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரோடு
வனப்பகுதி, ஈரோடு சத்தியமங்கலம் வனப்பகுதியில வந்து ஆயுத பயிற்சியும் அந்த மாணவர்களுக்கு அளிக்கிறதாகவும் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. கோவையை சேர்ந்த அகமது அலி அவர் தான் வந்து இந்த காலேஜோட பிரின்சிபலாக நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜவஹர் ஷாதிக் இவர் யாருன்னா, நம்ம காலேஜஸ்ல ஸ்கூல்ல தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கு ஒரு சாரை போடுற மாதிரி இந்த ஜவஹர் ஷாதிக்ன்றவர் வந்து இந்த மாணவர்களை மூளை செலவை செய்யறாரு. எப்படின்னா, இந்த அமைப்பு வந்து ஒரு புனிதமான அமைப்பு, இது வந்து தீவிரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து ஸ்பெஷலா இதுக்குன்னே வந்து மூளை செலவு செய்யறதுக்காக இவரை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த காலேஜ்ல. திருச்சியை சேர்ந்த ஷேக் தாவூத் இவர் யாருன்னா, அந்த அமைப்பால இந்த தீவிரவாத தாக்குதல் ட்ரைனிங் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்து மாணவர்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கிறாரு. இந்த தீவிரவாத அமைப்புக்கு அந்த ஆயுதங்களை ஏந்துவது எப்படி அப்படின்றதுலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது தான் இவருடைய வேலை. இவர் எங்க இருக்காருன்னா, திருச்சி கிளை, திருச்சியில ஒரு பிரான்ச் இருக்கு இந்த காலேஜ்ல, அந்த காலேஜ்ல வந்து இவர் வந்து ஒரு நிறுவனரா அங்க இருக்காரு. திண்டுக்கல்ல இந்த காலேஜுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல வந்து ராஜா அப்துல்லா அப்படின்றவரை வந்து நிறுவனரா இவர் நிறுத்தி இருக்காரு. இப்படி இந்த 4 பேரையுமே NIA வந்து முந்தா நேத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த காலேஜோட பிரின்சிபலா இருக்கார்ல ஷேக் தாவூத், இவரை விசாரிக்கும் போது இவர் பல உண்மைகளை சொல்லியிருக்காரு. இவங்க எப்படிலாம் வந்து இந்த மாணவர்களை மூளைச்சலவை செய்யறாங்க, எப்படி இந்த தீவிரவாத அமைப்புள்ள சேர்த்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க முத இதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்போம்னா, இலவசம், இந்த அரபு காலேஜ்ல வந்து நாங்க ஃப்ரீயா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நீங்க வந்து எங்க கிட்ட நாங்க ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் கம்மி அப்படின்ற இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இவங்க சோசியல் மீடியால நாங்க ஃப்ரீயா வந்து எங்க காலேஜ்ல வந்து நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. இது மூலியமா வந்து அந்த அரபுல இன்ட்ரெஸ்ட் இருக்க முஸ்லிம்ஸ் மாணவர்கள் அந்த காலேஜ்ல போய் சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்ஸ் எல்லாம் அதிகமா வாழ்ற ஒரு ஏரியாவுக்கு, ஒரு செப்பரேட் ஏரியால முஸ்லிம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாழ்வாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போய் அவங்க கிட்ட போயிட்டு அரபை பத்தி சொல்லி நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸை பத்தி அவங்க கிட்ட போய் பேசுறது. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய காலேஜ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு இவங்க டீச்சிங் மாதிரி பண்றது, ஒன் டே வந்து கிளாஸ் மாதிரி வச்சு அவங்க அந்த பசங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவும் மாணவர்களை வந்து இந்த தீவிரவாத தாக்குதலுக்குள்ள உள்ள இழுக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட மாணவர்கள் மேல அவங்களோட டார்கெட்டை வைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பாவுடைய அரவணைப்பே இல்லாத வளர்ற குழந்தைங்க இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் இவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் போகுது. எப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டுறோம், உங்களுடைய செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க அந்த மாணவர்களுக்கு. அவங்களும் சொல்லிட்டு நம்மளை பாத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் வந்து முன் வருது, சரி நம்ம போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் போய் கண்மூடித்தனமா போயிட்டு அங்க சேர்றாங்க. இப்படியா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீவிரவாதம் வந்து ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுது. இப்படி வளர்க்கப்பட்டு அந்த IS தீவிரவாத அமைப்புக்கு இவங்க அனுப்பப்படுறாங்க. இந்த தீவிரவாத அமைப்புக்கு என்ன டார்கெட் அப்படின்னா, இந்தியாவோட இறையாண்மையை கெடுப்பது. அதுக்கப்புறம் கிலாபத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முஸ்லிம்கள், இவங்க தான் வந்து இந்தியாவில் ஆட்சி செய்யணும், அதனாலதான் நாங்க இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதனால அரசு அலுவலகம், நீதித்துறை அலுவலகம், கோவில்கள் அப்படிலாம் தகர்க்கப்பட்டா மட்டும்தான் நாங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதனாலதான் நாங்க அரபிக் காலேஜ் நடத்துறோம், இந்த காலேஜ் மூலியமா மாணவர்களை நாங்க தீவிரவாதத்துக்கு பயன்படுத்திக்கிறோம், அதுக்கப்புறம் தற்கொலை படைக்காகவும் பயிற்சி அளித்து மாணவர்களை நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் தாவூத் சொல்லியிருக்காரு. 2022 நடத்தப்பட்ட அந்த கார் பாம் பிளாஸ்ட்ல அரெஸ்ட் பண்ண அந்த 4 பேரும், அதுக்கப்புறம் இந்த கோவை இந்த அரபிக் காலேஜ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 4 பேரும் ஒரே தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு NIA வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. தீவிரவாதம் அப்படின்னா கன் எடுத்து சுடுவதும் இல்ல பாம் பிளாஸ்ட் பண்ணி ஒரு இடத்தை வெடிக்க வைக்கிறதும் மக்களை கொலை பண்றதுதான் நம்ம தீவிரவாதம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியா வளரக்கூடிய மாணவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு இந்த தீவிரவாத அமைப்புல சேர்த்து கொள்ளப்படுவதும் ஒரு தீவிரவாதம் தான். இதை பத்தி ஜமாத் அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட பணம் கொடுத்தோ இல்ல மூளை செலவை செய்தோ இது செய்யறது வந்து புனிதமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க வந்து அதை ஏத்துக்காதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம் தரப்பினரும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்ககிட்ட வந்து தீவிரவாத அமைப்பு பத்தி யாராச்சும் வந்து இது ரொம்ப நல்லது, இது வந்து புனிதமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மூளை செலவை செய்யும் போது நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இல்லைன்னா நீங்களும் இந்த கேரளா ஸ்டோரி படத்துல பார்த்த மாதிரி அந்த சம்பவத்துக்கு உள்ளாகிடுவீங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.